என்னடா ஏதோ மாதிரி இருக்கு? ஒன்றும் இல்லை மாமா. இல்லையே, ஷேவ் கூட பண்ணாம ஏதோ மாதிரி இருக்க. என்ன விஷயம்? பண்ணதான் மாமா போறேன். மாமா கொஞ்சம் தலைவலிக்குது, நான் என் ரூமுக்கு போறேன் மாமா. டேய் போய் ரெஸ்ட் எடு, காஃபி போட்டு தரேன். சரிக்கா. சரிங்க, நான் உங்களுக்கும் காஃபி எடுத்துட்டு வரேன். ம். மஞ்சு, என்னடா? பாருங்க டாடி, சந்தோஷ் கிட்ட மெக்கானிசம் புக் வாங்கிட்டு வர சொல்லி 2 days ஆச்சு. இப்ப வாங்கி தரேன் அப்ப வாங்கி தரேன்னு இன்னைக்கு வரைக்கும் அவன் வாங்கிட்டு வந்து தரவே இல்லை. அம்மாவோட ஃப்ரெண்டு பல்லவி ஆண்டி வீட்டுக்கு வந்திருந்தாங்க. அவங்களோட பொண்ணு பிரியா என் கூட தான் காலேஜ்ல படிக்கிறா. அம்மா அவங்க கிட்ட நோட்ஸ் பத்தி சொன்ன உடனே ஆண்டி நீ என் கூட வா, நான் பிரியா கிட்ட வாங்கி தரேன்னு கூப்பிட்டாங்க. நான் போல டாடி, ஏன்னா எனக்கும் அந்த பிரியாக்கும் ஏற்கனவே சண்டை. அந்த ஆண்டி தான் ரொம்ப வற்புறுத்தி கூப்பிட்டாங்க, நானும் மறுக்க முடியாம போனேன். ஆனா அந்த பிரியா அங்க என்ன ரொம்ப அசிங்கப்படுத்திட்டா டாடி. ஏய், என்னடா நீ போய் இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் அழலாமா? இல்ல டாடி, இது வரைக்கும் யாருமே என்னை இப்படி அவமானப்படுத்துறது இல்ல. எனக்கு என்ன பண்றதுனே தெரியல டாடி. எல்லாத்தையும் மறந்துடு மஞ்சு, எல்லாத்தையும் மறந்துடு. இந்த மாதிரி விஷயம் இருந்தா ஏன் சந்தோஷ் கிட்ட கேட்ட? என்கிட்ட கேட்டிருக்க வேண்டியதானே? நான் உனக்கு வாங்கி கொடுத்துருப்பேன். இதை பார், முதல்ல அழறதை நிறுத்திட்டு என் கூட வா. நான் உன்னை புக் ஷாப் கூட்டு போயிட்டு உனக்கு வேண்டியதை வாங்கி தரேன். சரியா? அழாத. வா. அனு, இது வரேங்க. அனு, நானும் மஞ்சுவும் கொஞ்சம் வெளியில போயிட்டு வரோம். எங்க புக் ஷாப்க்கு போறீங்க? ஆமா அனு. அப்பா, நானே உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். தயவு செஞ்சு சீக்கிரமா அந்த புக் அவளுக்கு வாங்கி கொடுத்துருங்க. பல்லவி வீட்டுக்கு போயிட்டு வந்ததுல இருந்து அவ ரொம்ப அப்செட்டா இருக்கா. சரி அனு, வரேன். போலாமா? வரேம்மா. ஐயா வணக்கம். வாங்க வாங்க வாங்க, உட்காருங்க. நல்லா இருக்கீங்களா? தொழில் நல்லபடியா நல்லா நடக்குதுங்களா? இருக்குங்க, ஆண்டவ முனியத்தில் எல்லாம் நல்லா நடக்குதுங்க. அப்படியா? சரி, ஓகே. சரக்கெல்லாம் கொண்டு வந்திருக்கேன், பாருங்க. என்னங்க இதெல்லாம் விற்கவா கொண்டாந்துருக்கீங்க? ஏயா, என்னை பார்த்தா கஷ்டத்துக்கு நகை விற்கிற மாதிரியா தெரியுது? இதையெல்லாம் உருக்கி புது மோஸ்டர்ல நகை பண்ணணுமா? என் பொண்டாட்டி ஆர்டர் போட்டாங்க. நகை நல்லா தாங்க இருக்கு. நல்லா தான் இருக்குது, எனக்கு தெரியுது, உனக்கு தெரியுது. ஆனா என் பொண்டாட்டிக்கு தெரியலையே. எனக்கு கல்யாணம் ஆகி 30 வருஷமாச்சு. என் பொண்டாட்டி கூட தான் பழசா போயிட்டா. அவ நகையை மாத்துற மாதிரி நான் அவளை மாத்த முடியுமா என்ன? சொல்லுங்க. ஒரு நிமிஷம். ஹலோ, நான் தங்கவேல் பத்தர் பேசுறேன். நான் கார்த்திக் பேசுறேன். வணக்கம் தம்பி, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் ஐயா. சொல்லுங்க தம்பி, ஏதாவது முக்கியமான விஷயங்களா? ஆமாங்க ஐயா, அர்ஜென்ட்டாக ஒரு செயின் செய்ய வேண்டியது இருக்கு. அவ்வளவுதானே, செய்துட்டா போச்சு. வீட்டுக்கு வந்துடட்டுங்களா? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். நீங்க கடையில் எவ்வளோ இருப்பீங்க? நான் ராத்திரி 9 மணி வரைக்கும் இருப்பேன் தம்பி. சரிங்க, நான் ஒரு 1/2 மணி நேரத்தில் உங்க கடைக்கு வந்துடுறேன். சரிங்க தம்பி.
அப்ப நான் கிளம்பட்டுங்களா? நகையை எந்த டிசைன்ல செய்யணும்னு சொல்லவே இல்லையே. அதெல்லாம் எனக்கு என்னங்க தெரியும். ஒன்று செய்யுங்க, இந்த நகையெல்லாம் உருக்கி கட்டியாக்கி எடை போட்டு வையுங்க. 2 நாள் கழிச்சு என் பொண்டாடி கூப்பிட்டு வரேன். அவ வந்து என்ன மாடல் என்ன டிசைன் சொல்லுவா. அதுக்கப்புறம் பாத்துக்கலாம். சரிங்க ஐயா. நான் கிளம்பட்டுமா? வாங்க வாங்க. சரி. அப்பாடா. என்னங்க இவ்வளவு நேரம் ஆகியும் நம்ம பொண்ணை காணோம். நானும் அதை பத்தி தான் யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கேன். இவ்வளவு நேரம் ஆகிறதுக்கு சான்ஸே இல்லையே. என்ன இருக்கும் உஷா? அட பாவி மனுஷா, என் பொண்ணை மகாராணி ஆக்குறேன்னு சொல்லிட்டு ஏதாவது பிரச்சனையில மாட்ட விட்டுட்டீங்களா? நீ எதையாவது உளராத. யோ நில்லியா, எங்க கிளம்பிட்ட? என்ன மரியாதை குறைஞ்சுக்கிட்டே வருது? இந்த ராஜாராமன் பையன் சமூக சேவை செய்யறான், இதை செய்யறான், அதை செய்யறான்னு சொன்னீங்களே, அதெல்லாம் நிஜம்தானா? இல்ல உங்க சீட்டு கட்டு சிநேகிதங்க சொன்னதை கேட்டு மோசம் போய் தொலைச்சிருக்கீங்களா? என்னையா திரு திருன்னு முழிக்கிற? நல்லா விசாரிச்சியா? அந்த பையன் நல்லவன் தானா? ஏற்கனவே அவன் அப்பனுக்கு 2, இந்த பையனுக்கு எத்தனையோ? அதெல்லாம் ஒண்ணும் இருக்காது உஷா. நான் நல்லா விசாரிச்சுட்டேன். அவன் ரொம்ப தங்கமான பையன். எனக்கு ரொம்ப வயிறு திக்கு திக்குங்குதுயா. இந்த பொண்ணு பாட்டுக்கு அவன்கிட்ட லிஃப்ட் கேட்டு கார்ல அவன் எங்கேயாவது கொண்டு போய் நிறுத்து. டிவியில விடாம பழைய சினிமாவா பார்த்து நீயா எதையாவது கற்பனை பண்ணிக்காத. அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. பொண்ணு வாழ்க்கை கெட்டுடாம இருக்கணுமே நான் பயந்து தவிச்சுக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு எகத்தால பேச்சு கேக்குதா? என் பொண்ணு பெரிய மகாராணி ஆக போறா, கோட்டை ஆள போறான்னு எவ்வளவு ஆசாசியா இருந்தேன். என் கனவெல்லாம் பொடி பொடி ஆயிடுச்சு. அதெல்லாம் ஒன்னும் ஆகாதும்மா. உன் பொண்ணு தான் எங்கேயாவது பராக்கு பார்த்துக்கிட்டு நின்றுகிட்டு இருப்பா. நானே போய் பார்த்து கூட்டிகிட்டு வரேன். ஏயா போறேன்ட்டு எங்க ஆணி அடிச்ச மாதிரி நின்றுட்டு இருக்க? என்னம்மா அப்பாவை எங்க அனுப்பிட்டு இருக்க? செல்வராணி, உனக்கு ஒன்னும் ஆகலையே? எனக்கு ஒன்னும் ஆகலம்மா. ஏன் என்னாச்சு? இல்லம்மா செல்வராணி, நீ வரத்துக்கு கொஞ்சம் லேட்டான உடனே உங்க அம்மா அப்படியே பதறி போயிட்டா. புவர் லேடி. போது அலட்டிக்காதீங்க. பொண்ணு பெத்தவளுக்கு தானே அந்த தவிப்பு தெரியும். வாடிமா, வா சொல்லும், உட்காரு. ரொம்ப நேரமா நின்னுப்ப, கை கால்லாம் வலிச்சிருக்கும். கண்டு கார்த்திக் உனக்கு கார்ல லிஃப்ட் கொடுத்தானே? கொடுத்தாருமா. என்ன கொஞ்சம் அடையார் வரைக்கும் டிராப் பண்றீங்களா? ஓகே. உங்க காரு சின்னதா இருந்தாலும் ரொம்ப அழகா இருக்கு. லவர்ஸ்க்குனே செஞ்ச மாதிரி. ஹலோ, ஹாய் ஈஸ்வரி, நான் செல்வராணி பேசுறேன். இது என்னோட நியூ நம்பர், நோட் பண்ணிக்கோ. 9884006035. நீங்க டெய்லி இந்த டைம்ல இந்த பக்கம் வருவீங்களா? ஏன் கேக்குறீங்க? இல்ல, நான் இந்த டைம்ல தான் வருவேன். அப்ப நானும் வருவேன். ஐயோ ஐயோ, என் பொண்ணுன்னா என் பொண்ணுதான். என்ன சாமர்த்தியம், என்ன சாமர்த்தியம். அது என்ன என் பொண்ணுன்னு பிரிச்சு பேசுறீங்க? நம்ம பொண்ணுன்னு சொல்லுங்க. ஏன்னா இவளுக்கு இவ்வளவு சாமர்த்தியமோ என்கிட்ட இருந்து தான் வந்திருக்கு. அட பாவி, சொல்லவே இல்லையே. நீ யாருகிட்ட கார்ல லிஃப்ட் கேட்ட? போருமே கிண்டல்லாம். எங்கண்ணா, உனக்கு நிஜமாவே சந்தோஷம் தானே? சந்தோஷம்தான். ஆனா அந்த கார்த்தி நீங்க சொன்ன மாதிரி அவ்வளவு ஒண்ணு ஸ்மார்ட்டாலாம் இல்ல, ரொம்ப சுமாரா தான் இருக்காரு. அப்படியா சொல்ற? அவன் ஸ்மார்ட்டா இருந்தா என்ன, சுமாரா இருந்தா என்னங்க? இத பாருங்க, நம்ம பொண்ணு செல்வராணி அந்த வீட்டுக்கு மருமகளா போகணும், அதுதான் முக்கியம். ஹலோ ஹலோ, நான் கார்த்திக் பேசுறேன். மாணிக்கம் இருக்காரா? மாணிக்கமா? நான் செல்வராணி பேசுறேன். ஓ, ஐயோ சாரிங்க, நான் உங்களுக்கு தப்பா ஃபோன் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். சாரிங்க, சாரி. இல்ல பரவாயில்ல. சாரி, ரொம்ப சாரி. சாரி. செல்வா, போன்ல யாரு? அந்த கார்த்தி தான்ப்பா. பேச வேண்டியதானே? எங்கம்மா?
யாரோ மாணிக்கத்துக்கு ஃபோன் பண்றதுக்கு பதிலா எனக்கு பண்ணிட்டேன்னு சாரி கேட்டுட்டு போனை கட் பண்ணிட்டாரு. அதனால என்ன, இப்ப நீ அவனுக்கு ஃபோன் பண்ணி பேசு. என்னப்பா சொல்றீங்க? அதெல்லாம் தப்புப்பா. செல்வா, அப்பா அம்மாவுக்கு தெரியாம பேசினாதான் தப்பு. அப்பா சொல்லி பேசினா தப்பே இல்ல. ஆமாங்கண்ணே, பேசு. எப்படிமா? எனக்கு வெக்கமா இருக்கு. இது என்ன வெக்கம்? அவர் சொன்ன மாதிரியே நீ ஏதாவது ஒரு ஃப்ரெண்ட் பேரை சொல்லிட்டு அவர்கிட்ட பேசிடு. உஷா, நீ இங்க இருக்க வேண்டிய ஆளே இல்ல. பேசாம அரசியலுக்கு போயிடு. ஸ்டேட்டா சென்ட்ரலா? நீ ஸ்டேட்டுக்கு போ, அவங்களே சென்ட்ரலுக்கு அனுப்பிச்சிடுவாங்க. அப்பா, ஹலோ ஹலோ, மீனா இருக்காளா? மீனாவா? அப்படி யாரும் இங்க இல்லையே. செல்வராணி தானே? ஆமா. நீங்க கார்த்தி தானே? ஐயோ, கண்டுபிடிச்சிட்டீங்களே. ஆமா, நீங்க எனக்கு தானே ஃபோன் பண்ணீங்க? ஆமா. அப்புறம் எதுக்கு மீனான்னு கேட்டீங்க? நீங்க மட்டும் எனக்கு ஃபோன் பண்ணி மாணிக்கம் யாரையும் கேட்கல? அது மாதிரிதான். நாளைக்கு வருவீங்கல்ல? வரேன். ஒரு நிமிஷம். நம்ம செல்லு அவ செல்லுல எப்படி பேசுறா பாத்தியா? அப்பா. சாரி ஸ்ரீ, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ரொம்ப நேரம் வெயிட் பண்றியா? இல்ல இல்ல, நான் வந்து 10 நிமிஷம் தான் ஆகுது. அப்புறம் ஸ்ரீ, என்ன அப்புறம் நீ என்ன கேட்டா? செயினை பத்தி விசாரிச்சுட்டு வரேன் நீங்க தானே சொன்னீங்க. என்னாச்சு? அதுல எந்த ப்ராப்ளமும் இல்ல. உன்னோட செயின் டிசைன் மாதிரியே அந்த பத்திரக்கிட்டே இருக்கு. ரியலி? ஆனா எனக்கு டிசைனை பத்தி எந்த சந்தேகமும் இல்ல. இருந்தாலும் உன்கிட்ட ஒரு ட்ரிப் காமிச்சு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் செயினை வாங்கிட்டு வந்திருக்கேன். அப்படியா? சரி, செயினை காட்டுங்க. ஒரு நிமிஷம். என்ன ஸ்ரீ, இதே டிசைன் தானே? டிசைன் மட்டும் இல்ல, என்கிட்ட இருந்து திருட்டு போன செயினும் இதுதான். அப்படியா? ஆமா கார்த்திக். அது எப்படி ஸ்ரீ? நீ போட்டிருந்த மாதிரி வேற செயின் இருக்கலாம்ல? இருக்கலாம் கார்த்திக், ஆனா இது நான் போட்டிருந்த செயின் தான். எனக்கு நல்ல அடையாளம் தெரியும். அப்ப ரொம்ப நல்லதா போச்சு. நான் வேணா நேரா பத்திரிட்ட போய் பணம் கொடுத்து செயினை வாங்கிடுறேன். நீ உன் ஃப்ரெண்ட்கிட்ட கொடுத்துரு. என்னது, விலைக்கு வாங்குறதா? நல்லா இருக்க நியாயம். நம்ம திருட கொடுத்த செயினை நாமளே விலை கொடுத்து வாங்குறதா? வேற வழி? பத்திரிட்ட போய் ஐயா இதை நான் திருட்டு கொடுத்த நகை திருப்பி கொடுங்கன்னு கேட்கவா முடியும்? அவரையும் போய் கேட்கணும். நாம பேசாம போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருவோம், அவங்க மீட்டு கொடுக்கட்டும். போலீஸ் கம்ப்ளைண்டா? வேண்டாம் வேண்டாம். எந்த தப்பு செய்யாத அந்த பத்திரம் மாட்டிக்காரு பாவம். எந்த தப்பு செய்யலையா? செயின் அவர் திருடல வாஸ்தவம், ஆனா திருட்டு நகையை அவர் வாங்கியிருக்காரே, அது தப்பு தானே? திருட்டு நகை அவர் வாங்கியிருக்க மாட்டாரு. அவரோட கஸ்டமர் யாராவது இந்த செயினை கொடுத்து உருக்கி புது டிசைன் செயின் சொல்லிருக்கலாம்ல. சரி, அப்ப அந்த கஸ்டமர் யாருன்னு அவர் போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து சொல்லட்டும். வேண்டாமா? போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தா மாட்ட போறது பத்திரம் மட்டும் இல்ல, நீயும் நானும் கோர்ட்டு போலீஸ்னு அலைய வேண்டியது இருக்கும். தேவையா?
குற்றவாளிகள் தண்டிக்கப்படணும்னா நாம இந்த மாதிரி சில சங்கடங்களை அனுபவிச்சுதான் ஆகணும். சோஷியல் சர்வீஸ் செய்யறவங்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணுமே. தெரியும். இருந்தாலும் நாம போலீஸ் கிட்ட போறது புத்திசாலித்தனம் கிடையாது. ஏன்? உனக்கு வேலை கிடைக்கணுங்கிறதுக்காக நீயும் நானும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னு போய் சொல்லியிருக்கோம். இப்ப இந்த திருட்டு விஷயம் போலீஸுக்கு போச்சுன்னா இந்த விஷயத்தில் நீயே இவ்வளவு அக்கறையா இருக்க, இவனுக்கு உறவு கறியான்னு கேட்பாங்க. உண்மையை சொல்ற வரைக்கும் விடவே மாட்டாங்க. நம்ம சொன்ன போய் வெளிச்சத்துக்கு வந்துடும். அப்புறம் இந்த செயின் திருட்டு மறைஞ்சு போய் நாம போய் சொன்னதுதான் பெரிய பிரச்சனையா தலையெடுத்து நிற்கும். இந்த விளைவுல சந்திக்க தயாரா இருந்தா சொல்லு, இப்பவே போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். இல்ல கார்த்திக், கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டாம். எனக்கு செயின் கிடைச்சாலே போதும். நீ கொலைப்படாத. இந்த மேட்டர் நான் டீல் பண்ணிக்கிறேன். நாளைக்கு கண்டிப்பா உன் கையில செயின் இருக்கும். சரி.